பெல் பிசாசு வணங்குகின்ற இலுமினாட்டி 13 வம்சத்தினர்களே, உங்களிடம் நான் ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கின்றது. இயேசு தந்தையை நீங்கள் வணங்குகின்ற அந்த பிசாசு தானே கொடுமைப்படுத்தியது? கூறுங்கள். இயேசு தந்தை அப்படி அவர் என்ன பாவம் செய்தார்? கூறுங்கள். அவர் என்ன பாவம் செய்தார்? கண்கள் கொடுத்தார், பார்க்க வைத்தார், கேட்க வைத்தார், காதுகளுக்கு பேச வைத்தார், நடக்க வைத்தார், இறந்து போனவர்களை உயிர் பெற செய்தார், நோய்களை குணப்படுத்தினார், நல்ல ஒழுக்கத்தை வழிகாட்டினார். பாவம் செய்யக்கூடாது, ஆணும் பெண்ணும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று நியாயத்துடன் வாழ வேண்டும், ஊழல் செய்யக்கூடாது, லஞ்சம் பெறக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, நற்பண்புடன் வாழ வேண்டும், பெரியோர் சிறியோர் என்று மதித்து நடத்திட வேண்டும், இன்னும் எண்ணற்ற வழிகாட்டினார். அப்படியாப்பட்ட இயேசு தந்தை தானே நீங்கள் வணங்குகின்ற இந்த பிசாசு ஈவு இரக்கமற்று சாகடித்தது, ரத்தத்தை சிந்த வைத்தது. அவர் சிலுவையில் அடைக்கும் பொழுது இயேசு தந்தை அவர் என்ன கூறினார் என்று தெரியுமா உங்களுக்கு? 13 வம்சத்தினர் இலுமினாட்டிகளே, உலகெங்கிலும் கிளைகளாக இருக்கின்றவர்களே, இயேசு தந்தை கடைசியாக அவர் என்ன கூறினார் என்று தெரியுமா? தாயே, பிதாவே, இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியாமல் செய்கின்றார்கள், மன்னியுங்கள் என்று கேட்டார். தமக்கு வழிகளை தந்தவர்களுக்காக உலகத்தில் மன்னிங்கள் என்று கேட்ட ஒரே கடவுள் அவர்தான். அவர் மனிதர்களுக்கு மட்டும் கேட்கவில்லை. இந்த பிசாசு நீங்கள் வணங்குகின்ற பெல் பிசாசு 13 வம்சங்களே, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் தெரியாமல் இந்த கடவுளின் பிள்ளைகளாகிய மனித குலத்தை அழிப்பதற்கு, துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த பிசாசு உங்களுக்கு பேராசை காட்டுகிறதே, அதன்படி நீங்கள் செய்கின்றீர்களே, வாழ்கின்றீர்களே, உங்களுக்காகவும் சேர்த்துதான் அவர் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியாமல் செய்கிறார்கள், மன்னிங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அந்த மன்னிப்பு தான் இன்றைக்கு நீங்கள் 13 வம்சங்களாக நீங்கள் உலகெங்கிற இந்த அளவு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு கட்டம் இன்றைக்கு உங்களால் இந்த மனித குலம், கடவுளின் பிள்ளைகளாக இந்த மனித குலத்திற்கு பெரும் தீங்கு இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்காக இன்றைக்கு அமெரிக்காவில் எப்ஸ்டீன் என்கின்ற ஒரு கொடூரனை, மனித கரியை தின்றவன், சிறு சிறு பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்து நரபலி கொடுத்தவன், நோயை பரப்பியவன், மனிதகுலம் பாதுகாக்க தான் இந்த கடவுள்கள் இருக்கின்றார்கள். உலகத்தில் எல்லா கடவுளும் சரி, மனிதகுலத்தை காப்பாற்றுவதற்காக நாம் பிறந்தவர்கள், வழிகாட்டியவர்கள், வழி நடத்துகின்றவர்கள். அப்படியாப்பட்ட அந்த மனித குலத்தின் கடவுள் பிள்ளைகளாக இருக்கின்றவர்களை நீங்கள் பிசாசுகளை நம்பி, பேராசிரியர் நம்பி இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நீங்கள் இப்படி துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாளுக்கு நாள் இந்த கொடுமை அதிகரிக்கும் பொழுது கடவுள் என்ன செய்வார்கள்? நீங்களே கூறுங்க, கடவுள் என்ன செய்வார்கள்? கடவுள் பிள்ளைகளாகிய யாரால் துன்பப்படுகின்றார்களோ அவர்களை அழிப்பதற்கு கடவுள் பிள்ளைகளான மனித குலத்தையே ஒன்று சேர்த்து உங்களுக்கு எதிராகத்தான் நிற்பார்கள். நீங்கள் மனிதர்களாக வாழவில்லை. இலுமினாட்டி பேல் பேயை வணங்குகின்ற, உலகத்தாள நினைக்கின்ற அந்த பேய் உங்களுடைய 13 வம்சத்தை உங்களை கட்டுக்குள் வைத்திருக்கின்றது. மனித குலத்திலிருந்து உங்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. நீங்கள் என்றைக்கு கடவுள் பிள்ளைகளாக மனித குலத்திற்கு என்றைக்கு சேர்ந்து வாழப் போகின்றீர்கள்? மனித குலத்தை நீங்கள் எப்பொழுது காப்பாற்றப் போகின்றீர்கள்? மற்ற பிள்ளைகளை சாகடிப்பதற்கு, பலி கொடுப்பதற்கு அந்த பேய் கேட்டதல்லவா? அந்த பேய் கேட்டதல்லவா? உங்களுக்கு நாங்கள் அதிகாரம் தருகின்றோம், பணத்தை தருகின்றோம், செல்வாக்கு தருகின்றோம் கேட்டதல்லவா? இதுவே நாளை உங்களுடைய பிள்ளைகளை கேட்கும், 13 வம்சத்தினுடைய பிள்ளைகளை கேட்கும். அன்றைக்கு அந்த பிள்ளைகளை
எனக்கு நறுபலி கொடுங்கள் என்று இந்த உங்களுடைய பிள்ளைகள் சித்திரவதை செய்யுங்கள், அதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும் என்று செய்ய நினைக்கும் பொழுது அன்றைக்கு நீங்கள் அருகில் இருப்பீர்கள். என் பிள்ளை துன்பப்படுகிறாள், வலியால் துடிக்கிறார், அப்பொழுது உங்களுக்கு அந்த 13 அம்சம் வெளிம நாட்டிகளே அன்றைக்கு உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். தாம் பிள்ளை என்று வரும்பொழுது உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும். அதே போன்று பிற பிள்ளைகள் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை துன்புறுத்தி சதியை பித்து கற்பழித்து நரம்பு கொடுத்து தின்றர்களே, அந்த வழி உங்களுக்கு அன்னைக்கு தெரியாது. ஏனென்றால் பேராசிரியர் அந்த மனிதகுல அந்த உணர்வுகளை இந்த பிசாசு உங்களை மூடி மறுத்தது. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் இது போன்று நரபலி கொடுக்கும் பொழுது கற்பழிக்கும் பொழுது அப்பொழுது அந்த வழி வரும் பொழுது இந்த பிசாசை நீங்கள் எதிர்க்க தொடங்குவீர்கள். அன்றைக்கு இயேசு தந்தையின் காலடியில் வந்து பிடிப்பீர்கள். அதே போன்று அல்லாஹ் தந்தையின் இறைத்துதர் காலடி பிடிப்பார்கள், புத்த தந்தையின் காலடி பிடிப்பார்கள். எங்கள் தமிழ் சமய சிவன் தந்தையின் காலடி, மாயனு தந்தை சேந்த தந்தை காலடி வந்து பிடிப்பார்கள். திருந்துங்கள், மனித குலத்தை அழிக்க நினைக்காதீர்கள். கடவுள்களை அழித்து ஒரு 700 கோடி மக்களை அழித்து, ஏழை மக்களை நடுத்தர மக்களை அழித்து நாம் தான் இங்கு இருக்க வேண்டும், இனிமேல் கடவுள் பிசாசு தான் என்று உங்களை இது போன்று பேராசினால் உங்களை வைத்து அழிக்க நினைக்கின்றது. உங்களை வைத்து இந்த பூமியில எல்லா ஊர்களும் வாழக்கூடியது அதையும் சேர்த்து அழித்து கொண்டிருக்கின்றது. இந்த பிசாசு மனித குலத்தை மட்டும் அழிக்கவில்லை, உங்களை வைத்து பல தொழிற்சாலைகளில் பலதரப்பட்ட அத்தியாவசிய பொருட்களில் எல்லாம் இங்கு கலப்படம் செய்து நோயை பரப்பி கொண்டிருக்கின்றது. உங்களால் இந்த மக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த துன்பம் மனித குலத்திற்கு தெரியாது. ஆனால் மனித குலம் கடவுளின் பிள்ளைகளாயிற்றே, கடவுள் தானே இந்த மனித குலத்துக்கு தந்தை தாயாயிற்றே, அவர்கள் எத்தனை காலத்திற்கு தான் அமைதி காப்பார்கள்? இந்த கடவுள் பிள்ளைகள் மனித குலம் ஒன்று சேர்ந்து உங்களை அழிக்க நினைப்பதற்குள் இல்லை, நீங்கள் எதை வணங்குகின்றீர்களோ அந்த பிசாசு உங்களை அழிப்ப நினைப்பதற்குள் தயவு செய்து உங்களுடைய 13 வம்சத்து பிள்ளைகளை பாதுகாத்து இந்த பிசாசு இந்த உலகத்தில் என்னென்ன செய்ய வைத்தது, இந்த மனித குலத்திற்கு என்னென்ன பாவத்தை செய்ய வைத்தது, இனிமேல் இந்த மனிதத்தை நாங்கள் காப்பாற்ற கடவுளை பிள்ளைகளை மனிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று 13 வம்சத்தினரும் அனைவரும் வந்து திருந்தி நாங்கள் என்னென்ன செய்தோம், என்னென்ன செய்ய வைத்தது இந்த பிசாசு அனைத்தும் வெளிப்படையாக கூறுங்கள். கூறி எங்களுக்கு எங்கள் கடவுள் தான் முக்கியம், இந்த மனிதகுல வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்று அனைத்து உண்மைகளும் நீங்கள் கூறுங்கள். அன்றைக்கு இந்த மனித குலத்தை இந்த பிசாசுகளிடமிருந்து காப்பாற்றி இந்த 13 இலும நாட்டின் வம்சத்தினருக்கும் இந்த மனித குலம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கும். அதை நீங்கள் செய்ய தவறாதீர்கள். தெய்வ கூர்ந்து மனித குலத்தை காப்பாற்றுங்கள். மனிதர்களை துன்பத்தால் வாழ வைக்காதீர்கள், இந்த கொடுமை செய்யாதீர்கள். மீண்டும் கூறுகின்றேன், இந்த பிசாசு உங்களை பலி கேட்கும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பலி கொடுப்பீர்கள். அன்றைக்கு எத்தனை தாய் தந்தையுடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் நாம் பலி கொடுத்திருப்போம், எத்தனை பேர் கொன்றிருப்போம். இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் இந்த பிசாசு கேட்கிறதே, யார் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன, யார் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன, நான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன, வழிகள் ஒன்றுதானே. இலும்பு நாட்டிகளே, 13 வம்சத்தினர்களே, கடவுள் வழிகாட்டிய அந்த மனித வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து பாருங்கள். அதை வாழ்ந்து வாழ்க்கையை முழுமையடையுங்கள். கடவுளிடம் சேருங்கள். தயவு கூர்ந்து நீங்கள் பிழை செய்யவில்லை, நீங்கள் தவறு செய்யவில்லை. பிசாசு உங்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது பேராசையால்.
இந்த உலகம் கடவுள் படைத்தது, பிசாசு படைக்கவில்லை. பிசாசு எல்லாம் வழிகாட்டும் இந்த இந்த மனித குலத்திற்கு தீங்கி இழைப்பதற்கு, இந்த பூமி ஆள்வதற்கு. நான் கூறுவது நீங்கள் கேட்கின்றீர்களோ இல்லை கேட்காமல் போகின்றீர்களோ? ஆனால் ஒன்று மட்டும் கூறுகின்றேன், இந்த பதிவு கட்டாயம் இந்த இந்த தமிழ் மண்ணில் இலுமினாட்டிகளாக இருக்கின்ற கிளைகள் அவர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள், பார்க்காமல் போக மாட்டார்கள். நான் கூறுவது உங்களுக்காக தான் நான் பேசுகின்றேன். இயேசு தந்தை உங்களுக்காகத்தான் அவர் பாவ மன்னிப்பு கேட்டார். கடவுள் பிள்ளைகளாகிய மனிதர்களுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை. நீங்கள் செய்வது என்னென்று தெரியாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற என்று 13 இலுமினாட்டி வெயில் பிசாசு வணங்குகின்ற உங்களுக்கும் சேர்த்துதான் அவர் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். திருந்துங்கள். அவர் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? அந்த ரத்தத்தை, அதே ரத்தம் தானே இலுமினாட்டியுடைய வம்சத்திற்கும் சிவப்பு ரத்தம் ஓடுகிறது. ஏன் மனித ரத்தம் மட்டும் சிவப்பு ரத்தம் உங்களுக்கு தேவை? கூறுங்கள். பிசாசுக்கு மனித கடல் பிள்ளைகளுடைய சிவப்பு ரத்தமா ஓடுகிறது. அதோடைய ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே? இப்பொழுது தெரிகின்றதா? 13 வம்சத்தை இலுமினாட்டிகளே, நீங்களும் மனிதர்கள் தான், நீங்களும் மனிதர்கள் தான். கடவுள் பிள்ளைகளாகிய மனிதனுக்கு சிவப்பு ரத்தம் ஓடுவது போன்று உங்களுக்கு சிவப்பு ரத்தம் தான் ஓடுகிறது. உங்களை பேராசையால் உங்களை வைத்து இந்த பிசாசு மனித குலத்தை அழித்து, இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களும் அழித்து, கடைசியில் பூமியை அழிப்பதற்கு தான் உங்களை பயன்படுத்துகின்றது. தயவு செய்து இந்த பூமியை பாதுகாத்திருங்கள். பூமியில் எல்லா ஊர்களும் பாதுகாத்திருங்கள். காடு, மலை, சுற்றுச்சூழல், ஏரி, குளங்கள் எல்லா ஊரும் பாதுகாத்திருங்கள். இந்த மனித குலத்தை பாதுகாத்திருங்கள். உங்களுடைய இலுமினாட்டி 13 வம்சத்தினரும் உங்கள் கையில் தான் இப்பொழுது இந்த பூமி இருக்கின்றது. நீங்கள் தவறும் பட்சத்தில் கடவுள் பிள்ளைகளாகிய இந்த மனித குலத்திற்கு கட்டளையிட்டு விடுவார். ஒன்று கூடி விடுவார்கள் மனித குலம். அதன் பிறகு என்ன நடக்கும் என்று தெரியாது. தயவு செய்து திருந்துங்கள். கடவுள் படைத்து கொடுத்த இந்த பூமி உங்களுக்கு வேண்டும். இந்த பூமி வேண்டும். ஆனால் பேராசிக்காக பிசாசை நீங்கள் ஏற்றி இந்த கடவுள் பிள்ளைகளை நீங்கள் துன்பத்தை அனுபவிக்க வைக்காதீர்கள். உங்களிடம் மன்றாடி கேட்கின்றேன். இலுமினாட்டியுடைய 13 வம்சம் நீங்களும் மனிதர்கள் தான். எங்களுக்கு ஓடுகின்ற சிவப்பு ரத்தம் போடுறதுன்னு உங்களுக்கும் ஓடுகிறது. உங்களை நாங்கள் நல்வழிக்கு நாங்கள் அழைக்கின்றோம். உங்களால் இனிமேலும் இந்த கடவுள் பிள்ளைகள மனிதர்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். நீங்கள் திருந்து விட்டால், இந்த பிசாசு எங்களுக்கு வேண்டாம் என்று வந்து விட்டால், கட்டாயம் கடவுள் தோன்றி உங்களுக்கு ஆசி வழங்குவார். கட்டாயம் நடக்கும்.